அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்காமலும் இந்த ஜூஸை ரெடி பண்ணிக்கிறலாம். இது கூட நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அடிச்சுக்கிறலாம். முதல்லே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சரியாக அரைப்படாது. இதுக்கு ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது ஹீமோகுளோபின் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. முடிக்கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களும் தினசரி இதை குடிச்சிட்டு வரலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸை கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தினசரி குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு டெலிவரி டைமில் ரத்தம் ஏற்றணும் ரத்தம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. அவ்வளவுதாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.